வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் புதுவை சுதாகர். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இசிஜி எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது. நிறைய பேர் நம்ம வீடியோ பார்த்துட்டு கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்னென்னா, சார் நீங்கள் எல்லாத்த பற்றியும் டீட்டெயிலாக சொல்கிறீங்க, இசிஜி எடுக்கிறத பற்றி சொல்லி தர மாட்டேறீங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் நம்ம சேனலில் இருக்காங்க. அவங்க கேட்கக்கூடிய கேள்வி என்ன, ஒரு நல்ல இசிஜி எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது, ஃபஸ்ட்டு இசிஜி எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுங்க அப்படின்றாங்க. இசிஜி ரெக்கார்ட் பண்ணுறது ஒரு காலத்தில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பயங்கர ஸ்கில்லான ஒரு ஒர்க்காக இருந்தது. இன்றைய காலகட்டத்தில் யார் வேணாலும் இசிஜி எடுக்கலாம். இசிஜி எப்படி எடுக்கிறது அப்படின்றது தெரிஞ்சால் மட்டுமே உங்களுக்கு போதும். ஒரு மருத்துவராக இருக்கலாம், செவிலியராக இருக்கலாம், டெக்னீஷியனாக தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லாத ஒரு சூழல் இன்றைக்கு இருக்குன்னே சொல்லலாம். காரணம் ஏன் அப்படின்னு சொன்னால், எல்லாமே டிஜிட்டல் மிஷின்ஸ், கம்ப்யூட்டரைஸ்டு. நீங்கள் இசிஜி எடுக்கிறதுக்கு முன்னாடி டிஸ்பிளேல பார்த்துக்கலாம், நம்ம இசிஜி நல்லா வந்திருக்கா அப்படின்றத செக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரெக்கார்டிங் பண்ணலாம். ஆனால் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் கார்டியாக் 108 மிஷின் சொல்லுவாங்க, பிபிஎல் இந்த மாதிரியான மிஷின்ஸ் தான் அப்போ வந்துட்டு இருந்தது. அந்த மிஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இசிஜிக்கு டிஸ்பிளேவே கிடையாது. ஒரே ஒரு சிங்கிள் சேனலில் மிஷின் இசிஜி ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். அந்த இசிஜி நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொரு சேனலையும் நம்ம தான் செலக்ட் பண்ணணும். அதே போல் அந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணணும். டேம்பிங் கண்ட்ரோல் சொல்லுவாங்க. ஸ்டைலஸ், அதாவது மூவ் ஆகிருக்குல்ல ஹீட்டிங் ஸ்டைலஸ் எர்த்குவாக்லாம் ரெக்கார்ட் ஆகுது, அந்த மாதிரி தான் ரெக்கார்ட் ஆகும். அந்த ஸ்டைலஸை அதனுடைய டெம்பரேச்சர், அதே போல் ஸ்டைலஸ் கண்ட்ரோலில் வச்சுருக்கணும். இது எல்லா கீயும் மேனுவலாக ஆப்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் இருந்ததுன்னே சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டு. ஒன்லி நீங்கள் கேபிளை மட்டும் ப்ராப்பராக கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இசிஜி சூப்பராக எடுக்கலாம். நீங்கள் ஒன்றுமே கிடையாது, ஆட்டோ ப்ரெஸ் பண்ணாலே போதும் இசிஜி வந்துடும். அதுவும் இல்லாமல் ஆட்டோ ப்ரெஸ் பண்ண உடனே உங்களுக்கு டிஸ்பிளேல காமிக்கும் இசிஜி நல்லா வந்திருக்கா. வேணும்னா தான் நீங்கள் பிரிண்ட் கொடுக்கலாம். அப்போ பேப்பர் எக்ஸ்பென்ஸும் ரொம்ப கம்மினே சொல்லலாம். ஸோ இன்றைக்கு இசிஜி எடுக்கிறது ரொம்ப ஈஸியான ப்ரொசீஜர். நம்ம இசிஜி எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் முதல்ல ஒரு இசிஜி ரெக்கார்ட் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, கேபிள் ப்ராப்பராக வச்சுக்கோங்க. கேபிள் சிக்கலாக ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, குப்பை மாதிரி வச்சுக்க வேண்டாம். கேபிள் நீட்டாக ப்ராப்பராக சிக்கலாக இல்லாமல் அழகாக தனித்தனியாக பிரித்து வச்சுக்கோங்க. அப்படி வைக்கிறது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி வைக்கும்போது எந்தெந்த லீடு எங்கே வைக்க போகிறோம்னு நமக்கு ஒரு கான்ஷியஸாக கிளியராக பார்த்துக்கலாம். எல்லா மிஷின்ஸ்லையுமே எலக்ட்ரோட்ஸை பொறுத்த அளவுக்கு, எலக்ட்ரோட்ஸ் அப்படின்னா 2 எலக்ட்ரோட்ஸ். ஒன்று கிளிப்பான் எலக்ட்ரோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா கிளிப் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. அதில் 4 கலர்ஸ் இருக்கும். 4ஓட எக்ஸ்ட்ரிமிட்டிஸ், அதாவது 2 கைக்கு 2 காலுக்கு 2 கலர்ஸ் அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஆல்ரெடி யூனிவர்சலாக. அதே மாதிரி பல்ப் எலக்ட்ரோட் 6 இருக்கும். மொத்தமாக சேர்த்தோம்னா 10 லீட்ஸ் அதாவது 10 ஒயர்ஸ் இருக்கும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த 10 ஒயரில் இந்த கிளிப்பான எலக்ட்ரோடில் 4 கலர்ஸ் இருக்கும். ரெட்டு, எல்லோ, க்ரீனு அண்டு இன்னொன்று பிளாக். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த க்ரீன் எர்த் எலக்ட்ரோட். அதை அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம். எர்த் எலக்ட்ரோட் நீங்கள் எங்கே வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த பிளாக் நம்மளுடைய லெஃப்ட் லெக்கில் கனெக்ட் பண்ணணும். க்ரீன் ரைட் லெக்கில் கனெக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் ரைட் லெக்கில் என்ன பிரச்சனைனா லெஃப்ட் லெக்கில் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரைட் ஆர்மில் ரெட் கலரில் இருக்கக்கூடிய கிளிப்பான எலக்ட்ரோட நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். லெஃப்ட் ஆர்மில் எல்லோ கலரில் இருக்கக்கூடிய கிளிப்பான எலக்ட்ரோட கனெக்ட் பண்ணிடுறோம். கனெக்ட் பண்ணுறதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக இந்த ஆங்கிளில் நிறைய பேர் கனெக்ட் பண்ணுறாங்க. இவ்வளோ கிட்ட கனெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே நிறைய வெயின்ஸு, பிளட் வெசல்ஸ்லாம் போகிறதுனால டிஸ்டர்பன்ஸ் நிறைய வரும். அதனால் எப்பயுமே ஒரு 2-3 இன்ச்சஸ் தள்ளி இந்த இடத்துல நல்ல மசில் அதிகமாக இருக்கிற இடத்துல கொஞ்சம் ஜெல்லி அப்ளை பண்ணி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி ஃபிக்ஸ் பண்ணும்போது நல்ல கிளியரான இசிஜி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி கால்கள்லையும் நீங்கள் அந்த மாதிரி அப்ளை பண்ணி 4 லிம் லீட்ஸையும் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. செஸ்ட் லீட்ஸை பொறுத்த அளவுக்கு மொத்தம் 6 லீட்ஸ் சொன்னேன். 6த்துக்குமே பொசிஷன்ஸ் இருக்குது. நம்மளுடைய செஸ்ட்டில் இருக்கக்கூடிய ரிப்ஸில் 4th ரிப்பில் ரைட் சைடில், 4th ரிப்பில் இருக்கக்கூடிய ரைட் சைடில் 4th இன்டர்காஸ்டல் ஸ்பேஸில் ஃபஸ்ட்டு V1 சொல்லக்கூடிய அந்த எலக்ட்ரோட கனெக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா V2ன்றது லெஃப்ட் சைடில் ஸ்டெர்னம் பார்டரில் 4th இன்டர்காஸ்டல் ஸ்பேஸில் கனெக்ட் பண்ணக்கூடிய லீடு தான் V2. V3 பார்த்தீங்கன்னா அதுக்கு பர்டிகுலர் பொசிஷன் கிடையாது. V4 கனெக்ட் பண்ணிவிட்டு V3 யூஸ்வலாக கனெக்ட் பண்ணுறது ரொம்ப பெட்டர்னு சொல்லலாம். V4 எங்கே கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலர் போன் இருக்குல்ல, அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் அடித்தோம்னா அங்கே 5th இன்டர்காஸ்டல் ஸ்பேஸில் இந்த V4 நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி V4 கனெக்ட் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்ட மாதிரி V4க்கும் நடுவில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டது நடுவில் V3 நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். இப்போது V3 கனெக்ட் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா V5 ஆன்டீரியர் ஆக்சிலரி லைன் சொல்லுவாங்க. நம்ம இந்த போன் இருக்குல்ல, இதுலேருந்து ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று போட்டிங்கன்னா V5 அந்த ரிப்ஸில் 5th இன்டர்காஸ்டல் ஸ்பேஸில் V5ல நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ V6 பார்த்தீங்கன்னா சேம் அதே தான், ஆனால் மிட் ஆக்சிலரி லைன், அதாவது நம்ம ஆங்கிள் கீழே அப்படியே நேரம் இங்கே வந்தீங்கன்னா இந்த இடத்துல மிட் ஆக்சிலரி லைனில் நீங்கள் V6 கனெக்ட் பண்ணலாம்.
ஓகே சார் 1 2 3 4 6 வரைக்கும் கனெக்ட் பண்ணலான்னு சொல்கிறீங்க. ஆனால் இதை நாங்கள் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லீட்ஸோட எண்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க V1 V2 V3 அப்படின்னு. இப்போ வரக்கூடிய சில மிஷினில் C1 C2 செஸ்ட் இல்லையா, அதனால் வந்து C1 C2 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் பார்த்து அழகாக ஒரு பொசிஷன்லையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த 6 பொசிஷனும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஏன்னா இதுக்கு வந்து கலர்ஸ் தெரிய வேண்டி, இப்போ அதாவது ஜென்ரலாக யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு டெக்னீஷியன் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் அவங்க மைண்டில் இருக்கும். இந்த லீட்ஸ்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க, டக் டக் டக்குன்னு அப்படியே கனெக்ட் பண்ணுவாங்க. காரணம்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து கலர்ஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கும் ரொம்ப நாள் அந்த கலர்ஸை பார்த்து. அதனால் கலர்ஸை பேஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணலாம். லீட்ஸோட எண்ணில் இருக்குல்ல, அதை பார்த்தும் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். இப்போ லிம் லீட்ஸில் கூட ரைட் ஆர்ம் லெஃப்ட் ஆர்ம் அப்படின்னு எழுதியிருக்கும், அதை வச்சு கூட நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், மெஷினோட எலக்ட்ரோட்ஸை கனெக்ட் பண்ணிட்டோம். பர்டிகுலராக ஜெல்லி அப்ளை பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஜெல்லி நிறையாவும் போட வேண்டியதில்லை, ரொம்ப மைல்டாக நீங்கள் ஜெல்லி அப்ளை பண்ணி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா. இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு மிஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபிலிப்ஸோட ட்ரிம் சீரியஸில் ஒரு மிஷினை பார்க்குறோம். இந்த மிஷின் ரொம்ப சூப்பரான மிஷின்னே சொல்லலாம். ஒன்றுமே பண்ணதால் நீங்கள் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டு மிஷின் ஆன் பண்ணிங்கன்னா டிஸ்பிளேலே 12 லீட்ஸ் வந்துடும். எப்படி நல்லா வருதா, இல்லை வாண்டரிங் வருதா, டிஸ்டர்பன்ஸ் வருதா, இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கலாம். எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறம் ஒன்றுமே பண்ணதில்ல, ஆட்டோ பட்டன் இருக்கு பாருங்கள், அதை ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டிஸ்பிளேல அப்படியே நீங்கள் எடுக்க போகிற இசிஜி அழகாக வந்துடும். அதுக்கப்புறம் பிரிண்ட்டுன்னு ஒரு கீ இருக்கும், பிரிண்ட் பண்ணிங்கன்னா இசிஜி வெளியில் வந்துடும். அவ்வளோதாங்க இசிஜி எடுக்கிற வேலை. ரொம்ப ஈஸியான வேலை. நீங்கள் இந்த மிஷின் வாங்கினீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். டக்குன்னு ப்ரெஸ் பண்ணால் உடனே இசிஜி எடுத்துடலாம், யார் வேணாலும் எடுக்கலாம். நீங்கள் வந்து ஒரு மருத்துவராக இருக்கணும்னு அவசியம் இல்லை, செவிலியராக இருக்கணும்னு அவசியம் இல்லை, டெக்னீஷியனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் சாதாரணமாக ஒர்க் பண்ணக்கூடிய யாராக இருந்தாலும் ஒரு 2-3 நாள் அப்சர்வ் பண்ணிங்கனாலே இதில் இசிஜி எடுக்கிறது ஒரு சுலபமான வேலைன்னு சொல்லலாம். ஓகே, நீங்கள் வந்து இப்போ கேபிள்ஸ் எல்லாம் பக்காவாக கனெக்ட் பண்ணிட்டீங்க. ரெண்டாவது என்னென்னா, பேஷண்ட்டோட டீட்டெயில்ஸ் நம்ம என்டர் பண்ணலாம். இப்போ ஐடின்னு இருக்குது பாருங்கள் இந்த மிஷினில், இந்த ஐடியை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேஷண்ட்டோட டீட்டெயில் வரும். பேஷண்ட்டோட நேமு, ஏஜ், இதெல்லாம் டீட்டெயில் எல்லாம் போடணும். இப்போ மேல் பேஷண்ட்டா ஃபீமேல் பேஷண்ட்டா, ஏன்னா இசிஜி வித்தவுட் பேஷண்ட் டெமோகிராஃபி டீட்டெயில் இன்வேலிட்னே சொல்லலாம். யாரோட இசிஜினே தெரியாது. அதனால் இசிஜியில் கம்பல்சரி நேம் இருக்கணும், ஏஜ் இருக்கணும், பேஷண்ட்டோட செக்ஸ் இருக்கணும். என்ன பேஷண்ட், மேல் பேஷண்ட்டா ஃபீமேல் பேஷண்ட்டா, அவங்க எந்த ஏஜில் இருக்காங்க, ஏன்னா அதை வச்சு தான் இசிஜியோடைய இன்டர்பிரேட்டேஷனே அமைய போகுது. அதனால் அது ரொம்ப முக்கியமான விஷயம். பேஷண்ட் டேட்டா என்டர் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் என்டர் பண்ணதுக்கப்புறம் என்ட்ருக்கு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆட்டோன்னு ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், இசிஜியோட டிஸ்பிளே வெளியில் காமிக்கும். அந்த டிஸ்பிளே பார்த்துட்டு இது வேணுமா வேணாமான்னு நீங்கள் பிரிண்ட் கொடுக்கலாமா, இல்லை எஸ்கேப் கொடுத்துட்டு மறுபடியும் ரீஅனலைஸ் பண்ணலாம். பண்ணிவிட்டு எது பெட்டராக நல்லா வரும் இந்த இசிஜி அப்படின்னு மானிட்டரில் பார்த்துட்டு பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா இசிஜி எடுக்கிற வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப ஈஸியான, இன்றைய காலகட்டத்தில் இசிஜி எடுக்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம். ஓல்டன் டேஸில் இசிஜி எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தோன்றதை அடுத்த வீடியோவில் நான் பதிவு பண்ணுறேன். ஏன்னா அது தெரிஞ்சுக்கணும்னா இந்த புது மிஷினில் இசிஜி எடுக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும்னு சொல்லலாம். ஓகே, அதே போல் நீங்கள் இசிஜி ரெக்கார்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கேபிள்ஸ் எல்லாம் எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி எடுத்து வச்சுட்டுனா அடுத்த இசிஜி எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்குன்னே சொல்லலாம். ஓகே நண்பர்களே, இந்த காணொலி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு உதவியாக இருக்குன்ற நம்பிக்கையோட மீண்டும் சந்திப்போம். நான் உங்கள் புதுவை சுதாகர். நன்றி, வணக்கம்.